ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் பவுமான் மனம். இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஆன் பண்ணாமையே நான் ஒரு 3 வெண்டைக்காவை பறிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ பேலன்ஸ் வெண்டைக்காவை பறிச்சிடலாம். இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயுமே வெண்டைக்காய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பொரியல் பண்ணுறதுக்கு நமக்கு கிடச்சிடுது. ஸோ அதுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ வெண்டைக்காவை எடுத்துகிட்டு தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீன்ஸ் இருக்குது. பட் பீன்ஸ் செடி இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டிவ் ஐ திங்க். ஏன்னா ரொம்ப எனக்கு எப்படி இது வளர்க்குறதுன்னு தெரியல. 2 செடி ஏற்கனவே கருகி போச்சு. மேபி இந்த கிளைமேட்டுக்கு இது செட் ஆகுதா ஆகலையான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, பார்க்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி நிறையா டொமேட்டோஸ், நிறையா பெங்களூர் டொமேட்டோஸ், நிறையா நாட்டு தக்காளி எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம ஹாப்பியாக பறிச்சிக்கலாம். நிறைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் கடையில் வாங்குகிற தக்காளியை விட பெங்களூர் தக்காளியும் சரி, நாட்டு தக்காளியும் சரி, டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு. இதை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி. ஸோ நான் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கடையில் வாங்கின தக்காளி யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் அதெல்லாம் நான் வீட்டிலேருந்து வளர்த்த தக்காளியிலேயே நான் செய்வேன். ஸோ அவ்வளோதான். நமக்கு நிறைய தக்காளி இன்றைக்கி கிடச்சிருக்கு. கொஞ்சமாக செர்ரி டொமேட்டோஸும் கிடச்சிருக்கு. நிறையா செர்ரி டொமேட்டோஸ் விதை நம்ம சேகரிச்சிட்ருக்கோம். பட் ஓகே, நமக்கு ஒரு 2-3 செர்ரி டொமேட்டோ செடி இருந்தால் போதும். 2-3 அதிகம்தான். ஓ பரவாயில்ல. நம்ம இது காய் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செர்ரி டொமேட்டோஸ் விதை மட்டும் தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய தக்காளி செடி நம்மக்கிட்ட இருக்குது, நாற்றுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவரைக்காய். ஸோ அவரைக்காய் இப்போ வீக்லி 2 பொரியலுக்கு நமக்கு கிடைக்கிது. ஒரு தடவை இல்லை, முன்னாடிலாம் ஒரு தடவை தான். இப்போ 5 செடி நம்மக்கிட்ட இருக்குது அவரைக்காய் செடி. ஸோ அந்த கொடி அவரையை சேர்க்காமல் சொல்கிறேன், கோழி அவரையை சேர்க்காமல் இந்த செடி மட்டும் சொல்கிறேன். 5 நம்மக்கிட்ட இருக்குது. அதில் 3 காய் கொடுத்துட்ருக்கு, 2 இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓகே, எனக்கு 2 தடவை பொரியல் கிடைக்கிது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரைக்காய் எல்லாருமே, எல்லா வயசுக்காரங்களுமே வாரத்தில் 2-3 தடவை கண்டிப்பாக சாப்பிடணும். அதில் அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் இப்போது இந்த செடிங்கனால வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் நான் சாப்பிட்றேன். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ இருக்கிற அவரைக்காய் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சாச்சு. கொஞ்சம் டிலே பண்ணி பறித்தோன்னா நிறையா ஒரு கைக்கு கொள்ளாத அளவுக்கு அவரைக்காய் நம்மளால் பறிக்க முடியுது. சில நேரம் நான் என்ன பண்ணுறேன், அவுட் ஆஃப் பேஷன்ஸில் நான் பிஞ்சிலையே நிறையா பறிச்சிடுறேன். ஸோ நல்லா வளர விட்டு பறித்தா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் கோழி அவரையில் ஒரு 2 கோழி அவரை மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட தட்டைக்காய், இது இப்போ சீசன் நினைக்கிறேன், நிறையா இருக்குது. ஆனால் இது வளர வளர பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட பூச்சிகளும் நிறையா வருது. இந்த ஆஃபிட்ஸ் பூச்சி ஃபுல்லாக அந்த கருப்பாக, அது பூச்சி மாதிரியே இருக்காது, ஏதோ தூசி மாதிரி செடியோடு அப்பி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் ஒன்றுக்கு ஆசைப்பட்டால் இன்னொரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். வில் சி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீம் ஆயில் தெளிச்செல்லாம் போக்கடிக்கவே முடியாது. பட் நான் இப்போ கண்டுபிடிச்ச ட்ரிக்கு தண்ணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கிறது. ஸோ இதுக்கு நான் தொடச்சி தான் எடுக்கணும். ஸோ அவரைக்காவை அப்படி தான் நான் காப்பாற்றினேன். ஸோ இதையுமே நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக அடித்தோம் அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கையை வச்சு எடுத்து தான் விடணும். நிறைய காய்கள் இதனாலேயே ஸ்பாயில் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்சி தான். ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி பிளேட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.